மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ரேபிட் ரிவிஷனில் நம்ம பாலிட்டி கிளாஸஸை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இந்த டாபிக்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கி எபிசோட்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அதை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஓகேவா, அதோடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அதை நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள், அதோடைய முகவுரையை நம்ம பார்க்க போகிறோம். தென் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியும், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக சிட்டிசன்ஷிப் பார்க்க போகிறோம், குடியுரிமை அந்த டாபிக். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். தென் நம்ம டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அந்த டாபிக்ஸை பார்க்க போகிறோம். அரசுக்கு நெறிகாட்டும் கோட்பாடுகள் இல்லை அறிவுரைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்க்க போகிறோம். இதை தாண்டி முக்கியமான ஆர்டிகிள்ஸ், சில கமிட்டிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு டாப்பிக்காக போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவருடைய பேசிக்கான ஐடியாஸ். ஸோ நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவரை பொறுத்தவரை நமக்கு என்னைக்கு பிறந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப ஏப்ரல் 15, ஓகேவா. ஸோ ஏப்ரல் 15ன்றது நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் டே. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 14 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் பார்ன் ஆகிறார். ஸோ ஏப்ரல் 14ன்றது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பிறந்த டேவாக இருக்குது. ஸோ அன்றைக்கி நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சமூக நீதி தினம், சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் ஈக்குவாலிட்டி டே என்னைக்கும் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 14. சரி, ஏப்ரல் 15ன்றது நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் டே. சரியா? திருநங்கையர் தினம் அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு டே. ஸோ இது தொடர்பாக நம்ம நல்சா வழக்கு இருக்குது. சரியா? நல்சா தொடரப்பட்ட வழக்கு. ஸோ அதுதான் நமக்கு பின்னாடி டிரான்ஸ்ஜெண்டர், தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம இந்தியா லெவலில் வந்தது. சரியா? ஸோ நல்சான்றது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தேசிய சட்ட ஆலோசனை இல்லை சட்ட சேவை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1987, ஓகேவா. ஸோ அம்பேத்கரை பொறுத்தவரை அவருக்கு நிறைய நிக்நேம்ஸ் இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம், மூக் நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக் நாயக். ஸோ மூக் நாயக் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு கேட்டாலே நம்ம யாரை சொல்லலாம்? ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கரை சொல்லலாம். அதே போல் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரும் கூட, அவர் எழுதின ஒரு நியூஸ் பேப்பரும் கூட 1920. சரி, 1920 மூக் நாயக் அப்படின்ற நியூஸ் பேப்பரை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முதல்ல தொடங்கப்பட்ட இதழ் எதுன்னு கேட்டால் மூக் நாயக் தான். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் தொடங்குறாரு. அதே போல் இந்தியாவில் நமக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக இந்திய அளவில் ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னா அது மகத் சத்தியாகிரகா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மகத். மகத் சத்தியாகிரகா. இதையும் யார் தான் கையாளுறாங்க அப்படின்னா நமக்கு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் 1927. சரியா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. சரியா? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? அதனால் நம்ம கிளாஸஸில் நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, அதை நம்ம இங்கே பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு பிளானிங்கை க்ரியேட் பண்ணுவோம். என்ன பிளான் பண்ணலாம், எப்படி பண்ணால் எப்படி கிளியர் பண்ண முடியும், அப்போ சில வழிமுறைகளை நம்மளாக உருவாக்குவோம். அதுபோல் ஒரு அரசியலை ரன் பண்ணுறதுக்கு, ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கிறதுக்கு சில ஐடியாஸ் நமக்கு தேவை. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு. ஒரு அரசியலை எப்படி அமைக்க போகிறோம், அதுதான் இந்த இடத்துல அரசியல் அமைப்பாகவே நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 1934 ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார் இந்தியா வாஸ் புட் ஃபார்வர்ட். யார் ஃபஸ்ட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிமாண்ட் வைக்கிறது யார் அப்படின்னா எம்என் ராய் அவர்கள். அந்த பேர் மட்டும் முக்கியம், ஓகேவா. அந்த பேர் எந்த வருஷம், ஓகேவா. எம்என் ராய் 1934 ஃபஸ்ட்டு அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஐடியாஸை கொண்டு வந்தது, கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்என் ராய் அவர்கள் தான். இவர் யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டர்.
ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இனிஷியலாக மெக்சிகோலேயே தொடங்கியிருப்பார், பின்னாடி நம்ம இந்தியாவிலையும் தொடங்குறாரு 1925. சரியா 1925. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடங்குறாரு. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி நமக்கு தெரியும், இந்தியாவில் நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறப்ப மொத்தமாக 6 கட்சிகள் இருக்குது. தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்கிறப்ப மொத்தமாக 6 இருக்குது. அப்போ என்னென்ன கட்சிகள் அதை நமக்கு ஒரு சைடு நம்ம படிக்கணும். ஸோ அதில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி உள்ளே வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்குது, CPIM. அப்போ சார் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறப்ப, ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஐடியாஸ்ன்றது ஈக்குவல் டு ஆல், ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய சித்தாந்தமாக இருக்கும். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஐடியாஸை சொல்கிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதே போல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுடைய வழிமுறைகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறச்ச நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிமாண்டை ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஆப்பிள் 5 பேர் இருக்காங்கன்னா அதை 5 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கறது இவங்களோட ஐடியா. ஓகேவா? கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஐடியா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, அந்த 5 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஒரு ஆப்பிளை, இப்போ அதில் அந்த 5 பேரில் யாருக்கா பசி இருக்கலாம் இல்லையா, அந்த பசியை ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களுடைய பசியை, அந்த ஒரு ஆளோட பசியை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். புரியுதா கான்செப்ட்டு? ஸோ இப்போ அந்த 5 ஆப்பிள் இருக்குது, அந்த 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேரில் யாருக்கு பசி இருக்கோ அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யணும். செஞ்சிட்டதுக்கு அப்புறமா ரிமைனிங் 4 ஆப்பிள் இருக்குது இல்லையா, அந்த 4 ஆப்பிளையும் 5 பேருக்கு திரும்பவும் கொடுக்கணும். சரியா? இதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதில் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் நமக்கு நேஷ்னல் பார்ட்டியாக இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றது கிடையாது. சரியா? இப்போதைக்கு இந்தியாவில் மொத்தமாக 6 தேசிய கட்சிகள் இருக்குன்றது நமக்கு கட்டாயமாக தெரிய வேண்டியது. அந்த கட்சிகள் என்னென்ன சிம்பிள்ஸ் அவங்களுடையது. சரியா? யார் யார் ஃபவுண்டர்ஸ், அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அது சும்மா ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு கட்டாயமாக எங்கேயாவது உதவும். ஸோ அடுத்ததாக 1935. ஸோ 1935 காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம 1947 ஃப்ரீடம் கிடைக்குது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். 1917 நம்ம 16-17 காலகட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி தன்னாட்சியாக நாங்கள் செயல்படணும், அதுக்கு சில கிரிட்டேரியாவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற நிறைய கோட்பாடுகள் உள்ள வைக்கிறாங்க. பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவங்க ஃப்ரீடம் தரலை அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இல்லையா, இப்போ அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு ஐடியாஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1920 நமக்கு எலெக்ஷனை கொடுத்தாங்க, டைரக்ட் எலெக்ஷன். ஸோ 1919 ஆக்டில் கொடுக்குறாங்க. பின்னாடி நமக்கு மொனார்கி ரூலும் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட்டில், நம்மளுடைய சட்டமன்றத்தில் நம்ம பேசுவதற்கான உரிமையை 1935 பின்னாடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு வேணும், அது இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் கட்டமைக்க முடியுன்றதுக்காக ஒரு டிமாண்டாக இங்கே வலுப்பெறுது. ஸோ ஐஎன்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும், இந்திய அரசுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும். அதுக்கடுத்து 1938 ஜவஹர்லால் நேரு. ஸோ நேரு அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1938 அவர் தனியாகவே டிமாண்ட் வைக்கிறாரு பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட. ஸோ இது போல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரசியலை உருவாக்க போகிறோம், அதுக்கு எங்களுக்கு தனித்துவமான ஒரு அரசியல் அமைப்பு வேணும், அந்த அரசியல் அமைப்பையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்களே எழுத போகிறோம். சரியா? உங்களுடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல், நீங்கள் அது தலையீடு இல்லாமல் நாங்களே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது 1940 1940 இந்த டிமாண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. யாருன்னா பிரிட்டிஷ். ஏன் சார் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல எங்கேயுமே அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா 1939 நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெர்மனிக்கிட்ட அடி வாங்குறான். அப்படி அடி வாங்குறச்சு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் வந்து பிரிட்டிஷுக்கு தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறான், ஒன்று கொடுத்தா தானே ஒன்று வாங்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்காக ஆகஸ்ட் ஆஃபர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னா சார் லார்ட்
சார் லார்ட் லின் லித்கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி. சரியா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா வைஸ்ராயாக இருக்கிறப்ப இவர் இந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணி இந்த ஆகஸ்ட் ஆஃபரை வெளியிட்டார். உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் எழுதலாம் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்டெல்லாம் அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ இதில் அதுக்கடுத்து பின்னாடி ஆகஸ்ட் ஆஃபரில் சொன்ன விஷயங்களை பெருசாக யாரும் அடாப்ட் பண்ணலை. முஸ்லீம் லீக்கே அதை ஏற்றுக்கல. சரியா? பின்னாடி 1942 ஸோ 1942 ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் கிரிப்ஸ் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்களாக அமைங்க, ஆனால் ஆஃப்டர் தி வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை அமைக்கலாம், அதாவது அவங்க சேர்ந்து இருப்பாங்க அதில். இந்த இடத்துல உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்களாக அமைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா திரும்பவும் நம்மளுடைய சப்போர்ட் யாருக்கு இல்லை அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு இல்லை. அப்போ நம்மளுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய ஆதரவை பெறுவதற்காக இந்த ஐடியாஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ 1942 இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு தான் காந்தி என்ன சொல்கிறாருன்னா போஸ்ட் எய்டட் செக் அப்படின்னு சொல்கிறார். போஸ்ட் எய்டட் செக். ஸோ அதாவது பின் தேதியிட்ட காசோலை. முன்னாடியே இதே தான் சொல்கிறீங்க, பின்னாடியும் இதே தான் சொல்கிறீங்க. ஸோ இது கட்டாயமாக நடக்குமான்றதே எங்களுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1946 மார்ச் 24 அன்னைக்கு கேபினெட் மிஷன் வருது. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை தூதுக்குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க இந்த 3 பேரை கேட்பாங்க கொஸ்டினில். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை பார்த்தோம். நமக்கு யார் இருக்காங்க வேறு யாருன்னா பெத்திக் லாரன்ஸ் இருக்கார், ஏவி அலெக்சாண்டர் இருக்கார். சரியா? ஸோ இதில் யார் சேர்மன் கேட்பாங்க. கேபினெட் மிஷனுடைய சேர்மன் கேட்குறப்ப பெத்திக் லாரன்ஸ். சரியா? ஸோ இவர் தான் இங்கே தலைவராக இருக்கார். ஓகே, அந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ வந்தாங்க இந்தியாவுக்கு? ஓகேவா? நம்ம சில டேட்டாஸில் மார்ச் அப்படின்னு இருக்கும். மார்ச் 24 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வராங்க. தென் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்களாக அமைக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸை கொடுத்துட்றாங்க. அந்த அமைக்க போகக்கூடிய ஒரு அவை இருக்கு இல்லையா? ஸோ அந்த மன்றத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஏற்படுத்தி தராங்க. அதில் எவ்வளோ பேர் இருக்கணும், ஸோ எல்லா வழிமுறைகளையும் யார் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் சொல்கிறாங்க. அதை தான் இங்கே பார்க்குறோம். தனது திட்டத்தை 1946 ஆண்டு மே 16 அன்று வெளியிட்டது. அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி இருக்க போகுது? சரியா? ஸோ அதை தான் இங்கே இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை நவம்பர் மாதம்லாம் கூட்டுறாங்க. சரியா? ஸோ நவம்பர் மாதம் அமைக்கிறாங்க. ஸோ அதோடைய முதல் மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பரில் நடக்குது. சரி சார், இந்த இடத்துல இவங்க சொல்கிற அந்த விஷயத்தில் இந்த பிளானில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நமக்கு பிரதிநிதித்துவம், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸை சொல்கிறாரு. தென் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆட்கள்லாம் தேர்வு செய்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்கள்லாம் எப்படி இருக்க போகிறாங்க? ஸோ இப்போ ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு தான் இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? ஓகேவா? இது மறைமுக தேர்தலா நேர்முக தேர்தலா அப்படின்னு கேட்டோன்னா ரெண்டுமே இருக்குது. பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட். சரியா? அது பார்ட்லி நாமினேட்டடாகவும் இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியமனம் பண்ணுறாங்க. யார் சார் நியமனம் பண்ணுறாங்க? நமக்கு அந்த காலகட்டத்தில் 11 மாகாணங்கள் இருக்குது, ப்ராவின்சஸ் இருக்குது. 11 மாகாணங்கள். அதே போல் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் இருக்குது. சுதேச மன்னர்களுடைய நாடுகள் நமக்கு 565 பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் இந்தியாவிலே. சரியா? ஸோ வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒரு 4 நம்ம இப்போ யூனியன் டெரிட்டரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல் சீஃப் கமிஷனர் தலைமை ஆளுநர் தலைமையில் தலைமை அதிகாரி ஒரு அதிகாரி தலைமையில் ஒரு 4 பகுதிகள் இருக்குது. சரியா? இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ இதில் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸில் இருந்தும் இந்த சீஃப் கமிஷனர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 4 பகுதியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக நாமினேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க 10 லட்சத்துக்கு ஒரு ஆள்.
ஸோ இங்கேயும் அதே ஐடியாஸ் தான். ஸோ அப்போ 10 லட்சத்துக்கு ஒரு ஆளுன்றது தான் இங்கேயும் சூஸ் பண்ணுறாங்க, இங்கேயும் சூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னா 93 பேர் வருவாங்க. பிரின்சி ஸ்டேட்லேருந்து 93 பேர். இந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கும். சரியா? எப்படி சார் எலெக்ஷன் நடக்கும்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் நடக்குது. ஸோ பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட். அந்த எலெக்ஷனை பொறுத்தவரை எப்படி நடக்குது அப்படின்னா மறைமுக தேர்தலாக இருக்குது. இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ மறைமுக தேர்தலாக இருக்குது. அப்போ அந்த மறைமுக தேர்தலை பொறுத்தவரை நமக்கு இந்த இடத்துல 11 மாகாணங்கள் நடக்குது. அந்த 11 மாகாணங்களில் மறைமுக தேர்தலில் எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க? 292 பேர். சரியா? ஆல்ரெடி இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளாக அனுப்புவாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு 4 பேர். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 389 பேர். அப்போ அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா 389 பேர். சரியா? கான்செப்ட் புரியுதா? ஸோ அப்போ அந்த 11 மாகாணங்கள், இந்த 4 சீஃப் கமிஷனர் தலைமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டாக ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏபிசிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஏல அஜ்மீர் இருக்குது, அஜ்மீர். பியில் பலுச்சிஸ்தான் இருக்குது, பலுச்சிஸ்தான். சியில் கூர்க் இருக்குது, டியில் டெல்லி இருக்குது. சரியா? இந்த பகுதிகள்லாம் நமக்கு என்ன அப்படின்னா அந்த 4 கமிஷனர் தலைமையில் இருக்கக்கூடிய பகுதிகள். சரியா? இங்கேருந்து 4 பேரை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட்டு தான். ஸோ அவங்களாம் நாமினேட்டட். அப்போ பார்ட்லி நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டட். அந்த எலெக்ஷனை பொறுத்தவரை இன்டைரக்ட் எலெக்ஷன். சரி, எப்படி சார் இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன? நம்ம குடியரசுத் தலைவரை எப்படி தேர்வு செய்கிறோம்? இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். கரெக்டு தானே? அப்போ நம்மளுடைய பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், நம்ம எப்படி சொல்லலாம்னா ராஜ்யசபா எம்பி சொல்கிறோம். ஸோ அவங்களாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை 39 தொகுதிகள் இருக்குது. இந்த 39 தொகுதிகளுக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு தருவாங்க. சரியா? கான்செப்ட் அதுதான். ஓகேவா? ஸோ அதுபோல் ஐடியாஸில் அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா தேர்வு செய்கிறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவையில் கலந்து கொள்கிறாங்க. ஸோ அவங்க தான் கான்ஸ்டியூஷன் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அப்போ முதல் மாநாடு நமக்கு எப்போ நடக்குது அப்படின்னா December 9, 1946. ஸோ அதில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்ன பண்ணுறாருன்னா டெம்பரரி சேர்மனாக இருக்கார். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது December 11, 1946 ராஜேந்திர பிரசாத் என்னவா இருக்கார் அப்படின்னா நமக்கு 2வது மாநாட்டில் பர்மனன்ட் சேர்மனும் ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருப்பார். இவர் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பொறுத்தவரை இந்த இடத்துல டெம்பரரியாக ஒரு சேர்மனை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இது எந்த முறை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த அவையில் ஒரு தலைவரை சூஸ் பண்ணணும். அப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் யார் வயது மூத்தவராக இருக்காங்களோ அவங்கள நம்ம தலைவராக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நடக்கும். சரியா? ஸோ அந்த ஐடியாஸ் எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டால் ஃப்ரெஞ்ச். ஸோ அப்போ ஃப்ரெஞ்சு நாட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ சரி, அதுக்கு அடுத்ததாக நமக்கு 2வது மாநாடு நடக்குது. அந்த 2வது மீட்டிங்கில் ராஜேந்திர பிரசாத்தை பர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வைஸ் பிரசிடெண்ட்டையும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 வைஸ்